Next, relationship between frequency bracket f and frequency f and angular velocity omega. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? Relationship between frequency and angular velocity. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பஸ் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குது, தன்னோட இயக்கத்தை இங்கேருந்து ஆரம்பிக்குது, போகுது, சுற்றிட்டு இங்கே வருது. அப்போது இங்கே ஆரம்பித்த தன்னோட ஈவெண்ட் அகெயின் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடுது. டோட்டல் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கு, ஒரு சர்க்கிள் பார்த்துட்டு நிறுத்த வந்திருக்கு. அப்போ இங்கே டோட்டலாக என்னென்ன சார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஆரம்பித்து ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அகைன் தன்னோட பழைய பஸ் ஸ்டாப்புக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டா, இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து டீங்கிற டைமில் முடிஞ்சிருச்சு. பஸ் ரெகுலராக எப்படி போகும் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ உதாரணத்துக்கு காலைல 11 மணிக்கு இன்னைக்கு கிளம்பி 11க்கு இங்கே போகுது. 11 மணிக்கு இது கிளம்பிச்சு, 11 மணிக்கு இது கிளம்புது, 11க்கு இங்கே வந்துருச்சு, மறுபடியும் 12 மணிக்கு இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்த நாள் எப்போ ஆரம்பிக்கும்? 11 மணிக்கு ஆரம்பித்து 11க்கு இங்கே வரும். அப்போ தான் பேசஞ்சர் ரெடியாக இருப்பாங்க, ஓகே இந்த டைமுக்கு பஸ்ஸு வந்துடும், நம்ம போய் நிற்கணும் அப்படின்ட்டு. அப்போது முன்கூட்டியே டைம் தெரியுது இல்லையா? அப்போது இந்த டைமில் தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைம் பீரியட். எந்திர சமீர். ஸோ அப்போ இந்த மெகா சொன்ன எந்திரி, இதுதான் T ஈக்குவல் டு டைம் கிடையாது, டைம் பீரியட். டைமுக்கும் டைம் பீரியடுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், சிம்பிளாக சொல்கிறேன். டைம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு டைம்ல நடக்கலாம், பட் இந்த டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிறது உன்னால் சொல்ல முடிஞ்சா இட்ஸ் அ டைம் பீரியட். ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ நேரம் துடிக்கும் அப்படின்னா அது ஒரு டைம் பீரியட் கூட நடக்குது. ஏன்னா அடுத்ததும் அதே மாதிரி தான் செய்ய போகுது. அப்போ அடுத்த நாளும் இதே ஈவெண்ட் தான் வரப்போகுது, அதுதான் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியடில் உனக்கு என்ன முடிஞ்சிருக்குன்னா ஒரு ஈவெண்ட் முடிஞ்சிருக்குமா? என்ன ஈவெண்ட்டு? இது ஏங்கிற பஸ் ஸ்டாப், இது பிங்கிற பஸ் ஸ்டாப், அகைன் ஏங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு வருது, இது ஒரு ஈவெண்ட்னு வச்சுக்கலாம். அகைன் பிலேருந்து ஏ வந்தது, இது ஒரு ஈவெண்ட். ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிஞ்சிச்சு இல்லையா? ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோ, ஒரு ஈவெண்ட், அது மொத்தம் என்னது? ஒரு ஈவெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் 1/T ஈவெண்ட் விட்டு 1/T, அதுதான் என்னது? ஃப்ரீக்குவென்சிக்கான ஃபார்முலா. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். பட் இது வந்து இப்போ டாபிக் இல்லை. இதோட எதை கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா ஆங்குலர் வெலாசிட்டியை. ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா உனக்கு தெரியணும். என்ன சார் ஆங்குலர் வெலாசிட்டி? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது θ/by டைம் டேக்கன். வேறு என்ன ஃபார்முலா இருக்குது? θ/by டைம் டேக்கன். சொல்லு பரத். θ/by டைம் டேக்கன் தவிர்த்து வேறு என்ன இருக்குது? சத்தமாக சொல்லு. dθ/by வெறும் டைம். அது dθ/by என்ன சொல்லணும்? dt. லெட்டரா சொல்லு, கவனி. சரிப்பா. ஒமேகா ஈக்குவல் டு θ/by டைம். இது ஒரு ஃபார்முலா சார் சொல்லி கொடுத்தனா. இப்போ கம்பைன் பண்ணுறோம் பாரு. இப்போ ஒரு வேளை தீட்டாங்கிறது டிவைட் பை டைம் பீரியடாக எடுத்துக்கிறேன். டைம் பீரியடாக எடுத்துக்கிறேன். இதனால நான் வச்சு டைம் சார் என்ன எடுத்துக்கிறேன்? டைம் பீரியடாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போனால் சேம் ஒரு சர்க்கிள் தான் எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு ஈவெண்ட்டை சார் என்னென்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்துல ஆரம்பித்து போயிட்டு இதே இடத்துக்கு வரத ஒரு ஈவெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ முடிச்சிருக்கு? 2π. 2πங்கிறது ஒரு ஈவெண்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இது என்னது? இது ஒரு ஆங்கிள்.
ஆங்கிளுக்கு இந்த இடத்துல ஈவெண்ட். அப்போ தீட்டாங்கிற இடத்துல என்ன போடு, ஒமேகா ஈக்குவல் டு 2π டிவைட் பை டி. வெரி சரியா போச்சா? சரி கரெக்ட். லிசன், இதுவே ஒரு ஃபார்முலா. இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது தான் 2π/t. பட் அது போக லிசன், 1 டிவைட் பை டி இருக்கா, வகுத்தல்ல டி இருக்குது, மேலே 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 டிவைட் பை டி அதுதான் என்னது, ஃப்ரீக்குவென்சி. அதுதான் என்னது, ஃப்ரீக்குவென்சி, அதிர்வெண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2π அப்படியா இருக்கும். 1 டிவைட் பை டிக்கு பதில் என்ன சொல்லிடலாம், எஃப் சொன்னால் முடிஞ்சு. சரியா? ஒமேகா ஈக்குவல் டு 2πf, ஒமேகா ஈக்குவல் டு 2πf ஆர் ஒமேகா ஈக்குவல் டு 2π மியூன்னு சொல்லுவாங்க. இப்படி வளைச்சு விடுறது, வியை வளைச்சு விட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் மியூ. மியூ மியூனால ஃப்ரீக்குவென்சி தான். ஃப்ரீக்குவென்சிக்கு இன்னொரு லெட்டர் என்னது, மியூன்னு சொல்லலாம். ஒமேகா ஈக்குவல் டு 2π மியூ இல்லையா, 2πfன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த இதுதான் என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. ஃப்ரீக்குவென்சி இந்த இடம் ஃப்ரீக்குவென்சி. கிளியரா? ரைட். இந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கு இல்லையா, இதோட யூனிட் என்ன சார்? ஃப்ரீக்குவென்சி யூனிட் வந்து ஹட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் ஹட்ஸு. அது கண்டுபிடிச்சது ஹட்ஸு. சார் இதோட டைமென்ஷன் என்ன சார்? கீழே மட்டும் தான் டி இருக்குது, அது டைமென்ஷனாக போட்டால் டி தான். பவர் +1 இருக்குது, மேலே போனால் -1. அப்போ டி பவர் -1 அப்படிங்கிறது யாரோட டைமென்ஷன்? ஃப்ரீக்குவென்சி. ஃப்ரீக்குவென்சினா தமிழில் அதிர்வெண். கிளியரா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒமேகா ஈக்குவல் டு 2πf 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 இல்லை ஒமேகா ஈக்குவல் டு 2π மியூ. ஏதாவது ஒன்று எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை ஏதாவது ஒன்று இல்லை, ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோ. நான் ரெண்டுமே வேறு வேறு இடத்துல யூஸ் பண்ணுவோம். டக்குன்னு 2π மியூனா வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காங்க, நோட் பண்ணிக்கோ.